ஏண்டி கொஞ்சம் குறைச்சு கூடாதா? ஐயோ குடியா. 1000 ரூபா கேக்குறீடி. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு இதுவே குறைச்சலு. குடு குடு. பாப்பா எந்த ஊர்மா? ஏதாச்சும் சாப்பிட்டியா? பாப்பா ரூமுக்கு போலாமா? எப்படி? பாப்பா எங்க பாப்பா போற? வா பாப்பா, ஒரு 5 நிமிஷம் வா பாப்பா. வா சொல்றல. ஏய் சொன்னா கேளு பாப்பா. வந்துருவாங்க. யாருமா நீ? இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இது ஒரு மாதிரியான ஏரியா. என் கூட வர்றது உனக்கு சேஃப். நீ எங்க போகணும்னு சொல்லு, நான் உன்னை அங்கே விட்டுட்டு போறேன். வா 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 வா. போச்சுடா, போச்சுடா. நீ எங்க போகணும்? எங்கம்மா போகணும்? தெரியல சார். என் பேர் கருணா. நான் ஒரு பிஸ்னஸ்மேன். நீ ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியுது. என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பதிலுக்கு நீ என்ன செய்ய? ஒன்னை இழந்தாதான் இன்னொன்னு அடைய முடியும். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அந்த சாமி மறுபடியும் பணம் கேட்டு வந்து தொல்லை பண்றான். என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல. நீ ஏதாவது கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? உன் பேர் என்ன? மகாலட்சுமி. சார், என் லைஃப்ல உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். டேய், அப்படியெல்லாம் சொல்லாத. நம்ம 2 பேரோட லைஃபும் ஒரு பாலம் மாதிரி. சார், எனக்கு தேவையானதை நீ தர, உனக்கு தேவையானதை நான் தரேன். அவ்வளவுதான். இல்ல சார், லைஃப்ல என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருந்த எனக்கு நீங்க தான் ஒரு வழிகாட்டினீங்க சார். டேய், இதெல்லாம் ஒரு லைஃபாடா? நீங்க இருங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட மச்சான். நான் இங்க இருக்கிற வரைக்கும் ஓகே. நாளைக்கே என்ன எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் இங்க வரவன் எப்படி இருப்பான்னு என்னால சொல்லவும் முடியாது. மச்சான் சார். தேங்க்ஸ்ரா மச்சான். சைடிஸ். தேங்க்ஸ்டா மச்சான். சார் உங்களுக்கு வெல்கம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வேற ஒரு நல்ல லைஃபை அமைச்சுக்க பாரு. சார், என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் சார். பேசக்கூட இல்லை சார். ஆனா அவ கூட லைஃப் ஃபுல்லா வாழணும்னு ஆசையா இருக்கு சார்.
மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. சீக்கிரமா அவகிட்ட பேசி கரெக்ட் பண்ற வழியை பாரு. சொல்லு லட்சுமி. தோ வந்துட்டேன். சரி, நான் கிளம்புறேன்டா. வீட்ல இருந்து கால் வந்துருச்சு. சரிங்க சார். வரட்டுமா? வாங்க சார். பாய். குட் மார்னிங் மகா. எழுந்துட்டியா? நான் கருணா பேசுறேம்மா. நான் ஒரு அவசர வேலையா சிங்கப்பூர் வந்துட்டேன். அங்க இருக்கிற பணம் எல்லாம் உனக்கு தான். எல்லாத்தையும் எடுத்துக்க. அப்புறம் நீ ஒரு வேலை கேட்டிருந்தல, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிட்டேன். அங்க ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு. நீ உடனே அந்த அட்ரஸ்ல போய் பாரு. உனக்கு பிடிச்சா நான் வர வரைக்கும் நீ என் வீட்லயே கூட தங்கிக்கலாம். சரியா? ஓகே, பாய் சார். சொல்லுங்க சார். ஆமாம் சார். ஓகே சார். போஸ்கோ சாரை பார்க்கணும். உங்கள் பேர்? மகாலட்சுமி. 1 செகண்ட். எஸ் சார், உங்களை பார்க்க மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. மகாலட்சுமியா? வர சொல்லு. ஓகே சார், ஓகே. சார் உங்களை உள்ள வர சொன்னார். தேங்க்யூ. மே கம் இன் சார்? கமெண்ட். இன்னைக்கு இன்னொரு மீட்டிங். ஓகே சார். சார், நான் இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணுமே வேண்டாம். மகாலட்சுமி. கருணா உன்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டான். உனக்கு இங்க வேலை கன்ஃபார்ம். சார், இந்த ஃபார்மாலிட்டி எதுவுமே வேண்டாம். பிரியா, கம் டு மை கேபின். ஓகே சார். ஹாய் சார். பிரியா, இவங்க மகாலட்சுமி, என்னோட பர்சனல் செக்ரட்டரி. புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. மகா, இவங்க பிரியா. இவங்க என்னுடைய முன்னாள் செக்ரட்டரி, இந்நாள் ரிசப்ஷனிஸ்ட். பிரியா சார். மகாவை கூட்டிட்டு போய் அவங்க கேபினை காட்டு. ஓகே சார். மகா, நம்ம வெளியே போய் அப்புறம் ஃப்ரீயா பேசலாம். ஓகே? அட, கர்ணாவா? ஹாய் கர்ணா. போஸ்கோ, மகா எங்க இருக்கா? மகா என் கூட தான் இருக்கா. நாங்க ஒரு பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் ஃபோன் பண்றேன். ஓகே? ஓகே போஸ்கோ, என்ஜாய். ரைட் பா. பாய் பாய் பாய். பை பை பை. ராஜா, நான் ஏற்கனவே பாண்டி சார்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ பணம் மாத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்படி திடீர்னு வந்து பணம் கேட்டால் நான் என்ன செய்வேன்? இல்லை பாய், சாருக்கு இப்போ கொஞ்சம் டைட்டு. பணம் தேவைப்படுது. முன்னாடி பார்த்துட்டா இல்லை ராஜா. இப்போ ரைடு அதிகமாக இருக்கு. பணம் மாத்துறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், புரிஞ்சுக்க. பாய், ரொம்ப அவசரம். எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க பாய். ப்ளீஸ் பாய். என்ன ராஜா? இதுல ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் பாரு. ஆ, சரிங்க பாய். சரி. வரேன் பாய். தேங்க்ஸ் பாய். ம். சார், பார்த்து ப்ளீஸ் சார். ஏறுங்க சார். மகா, இத பாரு, நீதான் எனக்கு எல்லாமே. சரி, நீ thank you, sir. என்கிட்ட இருந்து என்ன வேணாலும் எடுத்துக்கோ.
உனக்கு என்ன வேணும் சொல்லு மகா. சொல்லு மகா. சார் மகா ப்ளீஸ் சார். சொல்லு. இதை வச்சுக்கோ மகா. போய் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணு. ஓகே ஓகே சார். பாய் மகா. பாய். பாய். See you. மகா நீயா இப்படி? ரூபா அது மகா, நீ இப்படி மாறுவ நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. இப்ப உனக்கும் எனக்கும் என்னடி வித்தியாசம்? ரூபா நான் சொல்றதை கேட்டுட்டு பேசு. நீ பேசாத. அன்னைக்கு நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நின்னப்போ உன்னை பார்க்க பாவமா இருந்துச்சு. ஆனா இப்போ உன்னை பார்க்க அருவருப்பா இருக்கு. நீ இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு அன்னைக்கே செத்து போயிருக்கலாம்டி. பேசிட்டியா? எல்லாம் பேசிட்டியா? என்னை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? நான் செத்தா என்னோட சேர்ந்து என் குடும்பமே தற்கொலை பண்ணிருப்பாங்க. அப்படி நடந்திருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? உன்கிட்ட வேலை கிடைச்சிருச்சுன்னு போய் சொல்லிட்டு தான் அங்கிருந்து வந்த. ஆனா அதுக்கப்புறம் எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம தான் தற்கொலை பண்ணிக்க போனேன். ஏய், ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் என் குடும்பம் நான் இனிமே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு தோணுச்சு. அப்போ நீ எடுத்த முடிவை சரின்னு சொல்றியா மகா? இல்ல ரூபா, நான் அப்படி சொல்லல. முழுசா நனைஞ்ச எனக்கு திரும்ப நனைறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுக்காக நான் வடிக்கிற கண்ணீர் அது எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி சரி, அழாதடி. நீ போனதுக்கு அப்புறம் லெனாவும் கம்பெனியை விட்டு போயிட்டா. இப்ப அவ எங்க இருக்கானே தெரியல. டேக் கேர். மச்சான் ஆ நீ இங்கே இருடா. ஆ நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன? சரி போயிட்டு வா. எஸ் சார். இந்தாங்க. பாய் ஃபோன் பண்ணியிருந்தார் சார். சரி. இந்தாங்க. ஓகே பாய். ஓகே சார். நம்மாளு. ஹலோ ஹாய். எங்க போறீங்க? உட்காருங்க. என்னங்க நீங்க? உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி பேச ட்ரை பண்றேன், ஒரு தடவை கூட நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க அன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருந்தீங்க, இப்போ நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனையோ என்கிட்ட சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். உனக்கு என்னதான் வேணும்? எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? உங்களை முதல் தடவை துணி கடைக்கு முன்னால பார்த்தப்பவே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அத உங்ககிட்ட சொல்லாம்னு உங்களை பார்க்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிடும். அப்புறம் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துறது. அவ யாரு, அவ குடும்பம் எங்க இருக்கு, அவ என்ன பண்றான்னு எதுவுமே பாக்குறது இல்ல. நான் என்ன வேலை செய்யறேன்னு உனக்கு தெரியுமா? அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? நீயும் எல்லார் மாதிரியும் என் உடம்புக்கு தானே ஆசைப்படுற. வரியா? இப்பவே போலாம். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நான் அப்படிலாம் உங்க உடம்புக்கு மட்டும் ஆசைப்பட்டிருந்தா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களான்னு இவ்வளவு நாள் உங்க பின்னாடி அலைஞ்சிருக்க மாட்டேன். நீங்க இப்போ ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உண்மையாவாடா? நம்பர் குத்துட்டியா நீ? சூப்பர் மச்சான். டேய் நீ வேறடா.
இல்ல மச்சான், அவ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காடா. அது என்னன்னு தான் சொல்லவே மாட்டேங்கிறா. கவலைப்படாத மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவா மச்சான். டேய் நிஜமாவாடா? நிஜமா மச்சான். ஹலோ. டேய் நாயே, சரக்கு போட்டு எங்கடா சுத்திட்டு இருக்க? ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சுல, வீடு வந்துச்சா என்ன தெரியாது? ஏய் மச்சான், ஹவுஸ் ஓனர் நினைக்கிறேன்டா. கூட யாரு மச்சான்? ஹலோ, யாரா? யாரா? நான் கோயிச்சாமிடா. கோவிந்த் சாமியாவது மாடசாமியாவது. சி போன விட. என்ன மச்சான், யார் அது? அது ஏதோ லூஸு. மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாத, ஃபோன் கண்டிப்பாக வரும். நீ அங்கேயே உட்காந்து ஃபோனை பாரு, சரியா? ஏய் வாடா. ஓகே ஓகே. சேராதீங்க. அது சரி. ஒரு வார்த்தை கேட்டேனடி, இந்த நெஞ்சை கொன்றாயடி, உயிர் பூக்கள் ஒன்றாய் வாடுதே. ஒரு வார்த்தை கேட்டேனடி, இந்த நெஞ்சை கொன்றாயடி, உயிர் பூக்கள் ஒன்றாய் வாடுதே. வாழ்வில் நீயும் வந்து சேர்ந்தாய், உள்ளம் தன்னில் பூ பூத்தாய். அன்பே அன்பே, இன்னும் என்ன செய்ய போறாயோ? ஒரு வார்த்தை கேட்டேனடி, இந்த நெஞ்சை கொன்றாயடி, உயிர் பூக்கள் ஒன்றாய் வாடுதே. காதல் நெஞ்சம் உள்ளோ மலரோ, உன்னை கண்ட போதில் உயிர் தாங்கிடுமோ? மண்ணில் இன்றும் விண்ணில் பறக்குதே. காதல் நெஞ்சம் உள்ளோ மலரோ, உன்னை கண்ட போதில் உயிர் தாங்கிடுமோ? மண்ணில் இன்றும் விண்ணில் பறக்குதே. எங்க மச்சான், நைட்டு பூரா முடிச்சிட்டு இருந்தேன், அவ ஃபோனே பண்ணலடா. இந்த பொண்ணுங்களே அப்படி தான்டா. அண்ணா, உங்க வண்டி எவனா தள்ளிட்டு போறான் பாருங்க. அண்ணா ஓடுறானே. டேய் நில்றா. டேய் நில்லுன்றல. அவன கையில மாட்டா செத்துருவேன். டேய் டேய் நில்றா. ஹலோ, யாரு? ஃபோன் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துட்டு போனல, அந்த பொண்ணு பேசுறேன். சொல்லுங்க. நான் உடனே உன்னை பார்க்கணும். எனக்கு தெரியும் நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு. இந்த பாருங்க, அரைச்ச மாவே அரைக்க வேண்டாம். சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்க பேரு மகாலட்சுமி. மகாலட்சுமி. மகா, உங்களுக்கு பொருத்தமான பேருங்க. பொருத்தமானவில்ல, உனக்கு நான். இனிமே என் ஃபோன் வரும்னு நீ எதிர்பார்க்க வேணாம். அதை சொல்லதான் இப்ப ஃபோன் பண்ண. என்ன சொல்ற மகா? இல்ல மகா, உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்க உருவம் என் கனவுல வருங்க. ஆனா பேர் தான். இதோ பாரு, என்னை பத்தி முழுசா நீ தெரிஞ்சுக்கிட்டனா என் உருவம் கனவுல வரவே வராது. கெட்டு போன பொண்ணை யாராவது லவ் பண்ணுவாங்களா, இல்ல கல்யாணம் பண்ணிப்பாங்களா? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையானவளா இருக்கணும். கெட்டு போனவன்னு ஓப்பனா சொன்னீங்க பாருங்க, இப்போதாங்க
உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நான் இப்போ சொல்லு, என்ன லவ் பண்றியா? யோசிக்கிறல்ல? ஆமா மகா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த ஊர்ல போய் செட்டில் ஆகலாம் தான் யோசிக்கிறேன். டேய், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல, எனக்கு சுத்தமா பிடிக்கல. கெட்டு போனவங்கிற குற்ற உணர்வால என் காதலை ஏத்துக்க முடியாதுன்னு உங்க மனசு பொய் சொல்லுதுங்க. நீ போன் பண்ணுவ மகா, நிச்சயமா பண்ணுவ. நானும் காத்துட்டு இருப்பேன். என்ன யோசிக்கிற? ஆபீஸ் போறதுக்கு நேரம் ஆயிடுச்சா? இல்ல, இனிமே நான் அந்த ஆபீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். வேற என்ன யோசிக்கிற? நான் இது வரைக்கும் யாரையும் காதலிச்சதில்ல. கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பார்த்ததில்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? சார், இன்னுமா மகாவை மறக்காம இருக்கீங்க? ஏய் மகா, நான் பார்த்ததுலயே வித்தியாசமான பொண்ணுடா. நான் எத்தனையோ மல்லிகை பூவை பார்த்துருக்கேன்டா, ஆனா காட்டு மல்லி வாசனையே தனி. அதுதான்டா என் மகா. இந்த ஊர்ல என் மகாவை உன்னால கண்டுபிடிக்க முடியல? சார், நான் இப்போ வரைக்கும் தேடி தான் சார் இருக்கேன். எங்க இருக்கானே தெரியல. வீட்டுக்கு கூட ஆள் அனுப்புனேன் சார், அங்கேயும் இல்லை அவன். இதையே எத்தனை நாள்யா சொல்லுவ? இந்த கிழவன் தொல்லை தாங்க முடியலையா. அவளை தேடுறதா சொல்லியே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். சார், நான் போய் தேடி பார்க்குறேன். போயா, போய் தேடி கூட்டிட்டு வா. ஓகே சார். அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீ மண்டை போடாமல் இரு. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? அது சஸ்பென்ஸ். நேர்ல பார்க்க போறல, அப்போ உனக்கே தெரியும். இதான் என்னோட வீடு. பாத்தியா? பிடிச்சிருக்கா? டேய் சரவணா. ஏய், என்னடா காலைல பிஸியா இருக்கற? இது என் நண்பன் சரவணன். வணக்கம். குமார். இவன் தான் குமார். வணக்கம். வணக்கங்க. எங்க ஜெகன்? ஹாய். இதான் என் மச்சான் ஜெகன். ஹாய். ஹாய். ஐயோ, நைஸ் மீட்டிங். ஹாய். வெல்கம். ஏ மச்சான், பாத்தியா? மச்சா, நான் லவ் பண்ற பொண்ணு இவதான். எப்படி இருக்கா? சூப்பர்ரா, சூப்பர். மச்சான் லவ் பண்ற பொண்ணு எங்கேயோ பார்த்தோமே. எங்க பார்த்தோம்? பப்பீஸ் ஹோட்டல்ல. மகா, நம்ம நேரா மீட்டிங் போறோம். பிரியா, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீ ஆபீஸ்க்கு போகணும். யூ காட் இட்? மகா, வண்டியில இரு. ஏய் பிரியா, நான் உன்னை கட்டி விட்டு வேற எவ கூடயா போயிட்டு இருக்கான்? புதுசா ஒருத்தி வந்துட்டால, இப்போ நான் பழசாயிட்டேன். நீ எல்லாம் எப்பயோ பைசாயிட்ட. அதெல்லாம் இருக்கட்டும், உன் பொழப்புலயே மண்ணு போட்டாச்சா? ஆமாடா, எப்படியெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தான், இப்போ எப்படி கொடுத்துட்டு இருந்தானோ அப்படியே விட்டுட்டு போயிட்டான்டா. உன்னெல்லாம் எப்பயோ விட்டு இருக்கணும். ஏய், அந்த பொண்ணு என்னமோ தலை போற விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என்னடா
மச்சி நீ மகாவை டீப்பா லவ் பண்றியாடா? டீப் லவர் இல்லடா, அவ வரப்போற என்னோட லைஃப் பார்ட்னர். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதானா? ஆமா. மகாவை பத்தி உனக்கு தெரியுமா? மகா அழகான பொண்ணுதான். ஆனா என்ன சொல்லு, சொல்றா. இல்லடா, அவ பணத்துக்காக. தெரியும். என்னடா சொல்ற? பணத்துக்காக நாம் என்னெல்லாம் செய்றோம்? தன்னோட குடும்பத்தை காப்பாத்த வேலை தேடி வந்த ஒரு பொண்ணு இந்த சமுதாயம் இப்படி மாத்திருச்சு. அப்போ சமுதாயத்துக்காக நீ தியாகம் பண்ண போற? சேச்சே, நான் செய்ய போறது தியாகம் இல்லடா, சுயநலம். தன்னோட வாழ்க்கை பூரா கவலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தவளை என்னோட பொண்டாட்டியாக்கி புது வாழ்க்கையை தரப்போறேன். எப்படா இதெல்லாம்? மகா என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் அவ அழக ரசிச்சேன். பேசினதுக்கு அப்புறம் அவ மனசை நேசிக்கிறேன். என்னடா யோசிக்கிற? நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுடா. என்னடா சொல்ற? என்னோட அம்மா மனசை புரிஞ்சுக்காம அவங்க காட்டின பொண்ணுங்க எல்லாரையும் அழகா இல்லை அழகாலன்னு சொன்னதே தவிர அந்த பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கணும்னு இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணதே இல்லைடா. ஆனால் இனிமே எங்கள் அம்மாவை நான் கவலைப்பட விட மாட்டேன்டா. ஏன்னா மனசு அழகா இருந்தால் போதும்னு எனக்கு நீ புரிய வச்சிட்டடா. தேங்க்ஸ்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மகா கைத்தில் எப்படா தாலி கட்ட போற? நல்ல நாள் பார்க்க எனக்கு யாரா இருக்காங்க, நீயே பாத்துரு. பார்த்துலாம் மச்சான். பிரியா, சார். மகா இன்னும் வேலைக்கு வரலையா? சார் அவங்க 2 நாளா வரல. 2 நாளா? ஆமா சார். என்னாச்சு? ஏய் செல்ல குட்ரி, போடி பாட்டிக்கு என்ன வேணும்னு கேளு போ. ஹலோ மகா, நல்லா இருக்கியாமா? ஏமா கொஞ்ச நாளா ஃபோன் பண்ணவே இல்லை? கொஞ்சம் வேலையா இருந்தம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாமி மாமா கிட்ட வாங்கின பணத்தை செட்டில் பண்ணியாச்சா? அதெல்லாம் பண்ணியாச்சுமா. எப்படிமா போய் கொஞ்ச நாள்லயே இவ்ளோ பணம் அனுப்ப முடிஞ்சது? அதெல்லாம் நேர்ல வந்து சொல்றேம்மா. அது சரி, நீ எப்பமா ஊருக்கு வருவ? எதுக்குமா? எல்லாம் உன் கல்யாண விஷயமாதாம்மா. அதுக்கு இப்ப என்னமா அவசரம்? அம்மா, உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கணும். யாருமா? மாது. மகா, மகா, இவன் எப்படி இங்க? ஏன் மகா 2 நாளும் ஆபீஸ்க்கு வரல? என்னாச்சு? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. மலேசியால இருந்து என் ஃப்ரெண்டு வந்திருக்கான். ஊட்டில ரூம் புக் பண்ணிருக்கோம். நாம 3 பேரும் போறோம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றோம். சார், நான் வரல. என்னை விட்டுருங்க. ஏன் மகா, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் சொல்லு, நான் தரேன். இல்ல சார், நான் வரல. எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. இனிமே என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ். என்ன மகா, என்ன பார்த்தா இப்படி சொல்ற? உனக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன். வா மகா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார். வா வா மகா, வந்து கார்ல ஏறு. வா சார், ப்ளீஸ் சார். வா மகா, 2 நாள்ல வரலாம். வா. என்ன மகா, வா, என்ன மகா. பிரச்சனை? வா. யார் இவன்? டேய், நீ யாரா? நானா? இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். நீ இவள கல்யாணம் பண்ணிக்க போறியா? இவ யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்லை. இப்போ எனக்கு லவர், நாளைக்கு என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? பாத்துக்கிறேன். சாரி மகா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லடா, சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்க்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
ம் பாய் டாடி. ஓகே பாய் பேபி. ஹாய். குட் மார்னிங் சார். உட்காரியா? என்னையாச்சு? கிடைக்கல சார். ஐயோ. குட் மார்னிங் கிரீஷ். ஹாய் கர்ணா, சொல்லியா எங்கேயா இருக்க இப்போ? நான் சிங்கப்பூர்ல இருக்கேன்டா. அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். சொல்லு. சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சாடா. அப்படியா? செம்ம ஹோம்லிடா. அவட நீ பார்த்த. இரு, நீ கொஞ்சம் அப்படியே இரு. நீ ஸ்கைப்பை கட் பண்ணிட்டு போன்ல வா. வாயா. இதோ வரேன் சார். சொல்றா கர்ணா. செம்ம பொண்ணுடா. பாக்குறதுக்கு அப்படி ஒரு குடும்ப கலை. டேய், இப்போ அந்த பொண்ணு எங்கடா இருக்கு? சிங்கப்பூர் வர்றப்பதான் போஸ்கோ கிட்ட மாத்தி விட்டுட்டு வந்தேன். யாருடா இந்த போஸ்கோ? நீ மெரிடியனுக்கு போன பார்க்கலாம். சரி. அந்த பொண்ணோட போட்டோ இருக்காடா? இருக்குடா நண்பா, அனுப்புறேன், பார்த்துட்டு சொல்லு. சீக்கிரம் அனுப்பியா? ஓகே. செந்தில், ஒரு புது அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. சார் எங்க சார்? சொல்றேன். மகாவா? யோ, ஊரு ஃபுல்லா தேடனு சொன்னியே. அவ இந்த ஊர்ல தான் இருக்கா சார்? போஸ்கோன்ற ஒருத்தன் கூட. சரி சார். மெரிடியன் பார்ல போய் கேட்டா அங்க எல்லா டீடைல்ஸும் கிடைக்குமா. போய் பாரு. போ, நான் உடனே அவனை பார்க்கணும். ஓகே சார். யோ கொடி, நிஜமா தான் சொல்றியா? என்ன சார், நான் எப்போதாவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேனா? அதுக்கு இல்லையா, இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். உனக்கு கிடைச்சிருக்கிற இதே இன்ஃபர்மேஷன் இன்னும் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கோ? இல்லை சார், இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே கொடி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே சார். இத பாருங்க பாய், எனக்காக பணம் கேட்டு நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். சம்மந்தப்பட்ட எல்லாருமே என்ன தொல்லை பண்றாங்க. புரியுது சார், அதுக்கு நான் என்ன செய்யறது? உங்க டிபார்ட்மெண்ட்னால தான் பிரச்சனையே. சமாளிக்கணும் பாய். உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். வேண்டாம் சார், நான் படத்தை சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன். பாய், புதுசா ஒரு டீல் வந்திருக்கு, நம்ம பசங்க கிட்ட பேசிட்டு அப்புறமா சொல்றேன். சரிங்க சார், நான் கிளம்புங்க. சார் வணக்கம் சார். இறங்க. என்னாச்சு? குட் மார்னிங் சார். என்ன ராஜா, பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு டீல் விஷயமா உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். யாரு இந்த பொண்ணு? இது மகா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. ஓ, அந்த பொண்ணா? சூப்பர். மகா, இது பாண்டியன் சார், எனக்கு அண்ணன் மாதிரி. வணக்கம் சார். ராஜா உன்னை நல்லா பார்த்துக்குவான். 2 பேரும் சந்தோஷமா இருங்க. ஏய், இனிமே ஏதாவது நல்ல வேலையா பார்த்துக்கிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருடா. சார், அப்போ அந்த புது டீலு? அதை நான் வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். வாமா, நல்லா இருக்கு. பிள்ளையாரப்பா, என் மனசுக்கு பிடிச்ச வழியே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணப்பா. நான் மச்சான், ஃபஸ்ட் டைமு உன் ஆளை கூட்டிகிட்டு மாமியார் வீட்டுக்கு போகிற, செம்ம ஜாலியா? மச்சான், நானும் மகாவும் நாளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக தான் மகாவோட அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கோம். டேய், சூப்பர்டா.
சரி மச்சான் பாய்டா. பாய்டா. ஆ வரேன்னு. வாமா. என்னம்மா உங்க அம்மா என்ன மருமகனை ஏத்துப்பாங்களா? வீட்டுக்கு வந்து பாரு, அப்போ தெரியும். ஓ அப்படின்ற. ஏய் நிறுத்து, இங்க நிறுத்து. இதுதான் எங்க குலதெய்வம் கோயில். எங்க குடும்பத்துல எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இங்கதான் நடக்கும். அப்போ நம்ம கல்யாணமும் இந்த கோயில்ல தான். கண்டிப்பா. ஆமா, நான் இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் வந்துட்டு வரல. ஓகே செந்தில். ம். Bosco? Yes, Bosco. I am Krish. கிருஷ்ணசுவாமி. ஓ சார். என் மேனேஜர் தான் உங்ககிட்ட பேசுனது. சார், நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். கர்ணா என் ஃப்ரெண்ட். அவன் உங்ககிட்ட அனுப்பின பொண்ணு எங்க? மகாவை தானே கேட்குறீங்க? ஆமா, மகாலட்சுமி. சார், இப்போ அந்த பொண்ணு வேலைக்கு வரதில்ல சார். Why? அவ யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறாளா. என் கூட இருந்துடுன்னு சொல்லி பார்த்தேன். அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. உன்னையும் என்னையும் விட அவன் வசதியானவனா? இல்ல சார், அவன் அனாதை பையன், ஒரு அன்னாடம் காட்சி. நோ, என் மகா அப்படி வாழ வேண்டியவ இல்ல. அவங்கள எங்க பார்த்த? அவங்க 2 பேரையும் நான் டவுன் ஹால் ரோட்ல பார்த்தேன் சார். விட மாட்டேன். அக்கா வாக்கா. வாங்க. எப்படி இருக்கடி? நல்லா இருக்கேன்க்கா. வா மகா. அம்மா இவர்தான் ராஜா. நான் சொன்னேன்ல. மகா உங்களை பத்தி சொல்லியிருக்காப்பா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா போதும். அம்மா, எனக்கு இது வரைக்கும் சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை. ஆனா இப்போ ஒரு குடும்பமே கிடைச்சிருக்கு. தம்பி, உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. மகா ஒரு முடிவு எடுத்துட்டா அது சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கை தான்ப்பா. உள்ள வாப்பா. வாங்க. பாட்டி, என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. இவர் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர். வணக்கம் பாட்டி. நாளைக்கு எங்க கல்யாணம். சந்தோஷம் தானே? மாமா இந்தாங்க மாமா காஃபி. அக்கா ஆசைப்படுற மாதிரியே நல்லா படிக்கணும். சரிங்க சரியா? மாமா. ம்? இனிமே உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட தைரியமா கேட்கணும். ம்? சரியா? சரிம்மா, நான் வரேன். நாளைக்கு எல்லாரும் உங்க குலதெய்வம் கோயிலுக்கே வந்துருங்க. நானும் வந்துடுவேன். சரிப்பா. பாய். பாய் மாமா. வரேன். நான் சொன்னேன்ல எங்க அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கும்னு. ம், நீ சொன்னது கரெக்ட் தான். ராஜா. உன்னை விட்டு பிரியவே மனசு இல்லடா. நானும் கூட வரட்டுமா? ஏய், என்னடி, இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளையில இருந்து என் கூடவே தானே இருக்க போற. மச்சான், நீ மாமியார் வீட்டிலே தங்கிட்டியா நினைச்சேன். டேய் மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. வாங்கடா சரக்கு அடிக்கலாம். ஏய், நாளைக்கு உனக்கு கல்யாணம். இனிமே சரக்கு அடிக்கிறத நிறுத்திடுற. அப்ப பேச்சுலர்ஸ் பார்ட்டி இல்லையா? நீ எல்லாம் பேச்சுலரே இல்லடா. ஒரு மூடியில ஊத்தி குத்தாலே மட்டையாயிடுறான். இவன் பேச்சுலர் பார்ட்டி கேட்கறான். யோ, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாயா? எது ஃபர்ஸ்ட் நைட்டியா? அடங்க மச்சான், பாண்டியன் சார் கிட்ட சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உங்க 2 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. ஓ அப்படியா? ஆமாடா. சூப்பர்டா மச்சான். இதை கொடுக்க தான் உன்னை வர சொன்னேன். சரிடா, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. சரி, காலைல வேற நீ சீக்கிரம் போனோம். ஓகேடா. நாங்கள் எல்லாரும் வந்து நாளைக்கு கோயிலுக்கு வந்துடும். மாலை வாங்கி. ஓகே மச்சான், தேங்க்ஸ்டா. சரிடா, பாய்டா.
பத்திரமா போய் மச்சான், நாளைக்கு பாத்துக்கலாம். ஏ மச்சான் பாய்டா. மாப்ள பாய். பாய் பாய். காலைல கரெக்டா வந்துருங்கடா. டேய் சரவணா, டேய் எந்திரா. டேய் டேய் சரவணா, டேய் எந்திரா. டேய் குடியார எந்திரா. சரக்கு போட்டு எப்படி தூங்குறாம. டேய் சரவணா, என்னத்த சொல்றேன். டேய் ஐயோ வேஸ்ட்ரா. விடிய விடிய சரக்கு போட்டு மட்டையே தூங்குறான். ராத்திரி அவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் வேஸ்ட் பத்தியா. சரி ஏங்க இந்த மாலை எடுங்க. இந்த மாலை பிளாஸ்டிக் மாலைடா. அப்ப இந்த மாலை எடுங்க. டேய் அது சின்னதுடா, சாமிக்கு போறதுடா. அண்ணே கல்யாண மாலை கொடுங்க. இந்தாங்க. எவ்வளோண்ணே? 200 ரூபா. போடுறா. இந்தாங்க. இந்தா வச்சுக்கோ. மாலையை வாங்கிட்டு முதல்ல வந்துடுன்னு சொன்ன எவனையுமே காணோம். இவனும் சரக்கு போட்டு மட்டையாட்டாங்களா? இவனுங்களை நம்பினதுக்கு என்ன செருப்பால் அடிக்கும். நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளது அல்லது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. போன் இவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானுங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளது. டேய் உங்க மனசுல எல்லாம் பெரிய ஹீரோ நினைப்பா. சார் யார் சார் நீங்க? எங்களை எதுக்கு சார் அடிக்கிறீங்க? ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டுருங்க சார். எங்களை விட்டுருங்க சார். யாரா உங்க ஃப்ரெண்டு? ராஜா சார். எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? இருந்து போஸ்கோ என்னையா சொல்றாங்க சார்? எல்லாம் சொல்லுவானுங்க சார். எங்க சார் போயிடுவானுங்க? பாட்டி நாங்க அக்கா கல்யாணத்துக்கு கிளம்புறோம். பாட்டி பாட்டி பாட்டிமா பாட்டி அம்மா அம்மா பாட்டி பாட்டி வந்து பாருமா. பாட்டி அம்மா அம்மா பாட்டி என்னாச்சு பாட்டி? அம்மா பாரு பாட்டி. அம்மா ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லுமா. மகா ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளது அல்லது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எதுக்குடா அடிக்கிறீங்க? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அண்ணா வண்டி கோயிலுக்கு போகணும்.
மகாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அத நடத்தி வைக்கதான்டா நாங்க வந்திருக்கோம். டேய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் மகாவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை கொன்னாதான் மகா எனக்கு கிடைப்பானா? நீ செத்துடு. எங்களை விட்டுருக்கடா, நாங்க எங்கேயாவது போய் பழச்சுக்கிறோம். சாவுடா. போஸ்கோ, அவளை எங்க இருந்தாலும் தூக்கணும். தூக்கிடலாம் சார். என்ன பாருடா, என்னடா சுடுது, கண்ணு திறந்து பாருடா ராஜா, ராஜா, யார உன்னை இப்படி பண்ணது ராஜா? சொன்னல சார், அவ இங்கதான் இருப்பான்னு. இவன் உயிரோட இருந்ததுனால தானே நீ என் கூட வரமாட்டேன்னு சொன்ன. அதனால தான் கொன்னுட்ட. உன்னாலதான் இவன் செத்துட்டான். டேய், இதெல்லாம் மனுஷங்களாடா? இந்த உடம்புக்காக அநியாயமா ஒரு உயிர் அழிச்சிங்களேடா. பொண்ணு இருக்கிற திமிர்ல உங்கள மாதிரி ஆளுங்க பொண்ணுங்க வாழ்க்கைய சீரழிக்கிறாங்க. ஆனா என் கூட வாழணும்ன்ற ஆசையில என் மனசு மட்டும் நேசிச்சவன என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்களேடா. இவன் என்னடா தப்பு பண்ணா? எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சான். அது தப்பா? உங்களுக்கு என் உடம்பு தானே வேணும். வாங்கடா, வாங்க, எடுத்துக்கோங்க. போஸ்கோ, அதான் அவளே சொல்லிட்டால. போ, போய் கூட்டிட்டு வா. வேணாம் மகா, சொல்றத கேளு.
வேணாம் சொல்றத கேளு. வேண்டாம் அதை கீழே போட்டு வேண்டாம். என்ன பாருடா என்னடா ராஜா